ஜெய் காளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம தமிழக அரசியலை பத்தி பார்க்க போறோம். தமிழக அரசு இப்போ பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. இது முக்கியமா விஜயோட வரவு எல்லாருக்கும் ஒரு பயத்தை உண்டாயிருக்கு. இது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நம்ம அதை கணிக்க போறோம். இந்த கணிப்பின்படி இவர் இந்த பயணத்தை மேற்கொள்வாரா இல்ல பாதியிலே போயிடுவாரா அப்படின்றது இருக்குது. ஏன்னா சமீபத்தில் இப்ப நடந்த கரூர் இதுல ஒரு 40 பேர் பலியானது சோகமான நிகழ்வு. அதுக்கு நம்ம வருத்தம் தெரிவிக்கிறோம். இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முடிவோடு சரியான முடிவோட களமிறங்கியிருக்காரு. அவரு பின்வாங்க மாட்டாருன்றது தெல்ல தெளிவா நமக்கு தெரியுது. அதே சமயத்துல பல இடையூறுகள் அவருக்கு வந்துட்டே இருக்கு. இந்த விபத்து எப்படி ஏற்படுதுன்னு நமக்கு தெரியாது. இது செயற்கையாவும் இருக்கலாம், இயற்கையாவும் இருக்கலாம். ஆனா இது அவருடைய வெற்றி படியில ஒரு முள்ளுதான். இது அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வெளியே வர போறாரு. இருந்தாலும் இதுக்கப்புறம் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னா அருமையான பயணங்கள் போயிட்டு இருக்கு. அவர் ஜோதி ரீதியா பார்க்கும்போது அவருடைய பயணம் இன்னும் வெற்றிகரமா அடுத்தடுத்து அவரு போயிட்டு தான் இருப்பாரு. 26 எலெக்ஷன்ல அவர் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாரு. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பயத்தை உண்டுவாக்குவாரு. இது 100% நடக்கும். இது மாற்றுக்கட்டே கிடையாது. மேலும் வீடியோக்களை காண ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.